கிளாஸ். இது வந்து எங்க கிளாஸோட டாப்பர் பிளேஸ். இது வந்து என் மச்சானோட பிளேஸ். இது என் மாப்பிள்ளையோட பிளேஸ். இது என்னோட பிளேஸ். வரிசையா வருவாங்க, காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஏய் சுடுறா டேய் சுட்டுக்கிட்டே வருவாங்க எப்பொழுதுமே. ஏய் வரியடா மச்சான், ஒரே மேட்சா? ஆமாடா. என்னடா இன்னும் மியூசிக் காய காணோம்? இதோ வருவான்டா. அப்படியே நேரா மியூசிக் காய பாத்தீங்களா? வந்துட்டா. வணக்கம் மச்சான், எப்படி இருக்க? மச்சான் ஒரே வைபா. ஏய் சூப்பர்ரா, போடா கலக்கு. எங்கடா படிப்ஸ காணோம் இன்னும்? ஆமாடா. ஐயோ இங்க பாருங்க, இதான் எங்க கிளாஸ் டாப்பர், பாத்துக்கங்க. வா ஒரு ப்ரீபெய்ட் லைக் லைக் சப்ஸ்கிரைப். ஏய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இங்க பாரு வா. வேணாம், எனக்கு இல்ல வேணாம். யாரா இது? இங்க பாரு, இது கூட பண்ணணும். ஓவரா பண்ணுதுடா. வாடா போய் உட்கார்ந்துக்கலாம். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். எங்க கிளாஸ் மேம் எல்லாம் பாத்துக்கங்க. மிஸ் போஸ் கொடுங்க. செமையா இருக்காங்களே. கிளாஸ் விட்டு வெளில போ. என்ன பண்ணிட்டு இருக்க கிளாஸ்ல? வெளில போ கிளாஸ் விட்டு. ஏய் அவன சுடுறா டேய். வீட்டுக்கு பாத. ஏய் முன்னாடி போடா. ஏய் வெளில போடா. கிளாஸ் மேம் கொஞ்சம் சூடா இருக்காங்க. அவன சுடு. நல்லா சுடு. சுடு. மேம் ஃபோன் கொடுங்க மேம். எவ்வளவு தெரியுமா? ரொம்ப இங்க போஸ் கொடு. நீ வெளிய போய் சுட்டுங்க. கிளாஸ் விட்டு வெளில போ. வெளிய போய் சுட்டுங்க. கிளாஸ் விட்டு 1000 ஃபைன் கட்டிடுவாங்க. வெளிய போ. என்னடா இந்த மிஸ் இப்படி இருக்கு? பாஸ் என்ட்ரிடா. थैंक யூ டா. எப்படி சூப்பரா இருக்கேனா? செமையா இருக்கடா. உனக்குலாம் அறிவு இல்ல. படிக்க வந்திருக்கியா? எதுக்கு வந்திருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல. அதுக்கு நம்ம வெளிய போயிரான்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன கிளாஸ்னா என்னங்க செக்ஷன் பேசிட்டு இருக்கீங்க? சாரி. சாரி. சரி உள்ள போங்க. இது ஒரு தடவை மன்னிக்கிறேன். தேங்க்யூ ஒரு கேடு. சரி, இன்னைக்கு நம்ம முக்கியமான நாள் என்னன்னா பேப்பர் கொடுக்க போறோம். லாஸ்ட் செம்ல நீங்க வாங்கின லட்சணம்லாம் தெரிய போகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம யாரை கூப்பிடுவோம்னா நம்ம ஃபிலிம் டைரக்டர். குடிக்கிற சிம்பர். ஃபிலிம் டைரக்டர் யாருன்னு கூப்பிடுவோமா? அவங்க பேப்பர் கொடுத்துருவோமா? ஃபிலிம் டைரக்டர் யாரு? எவ்வளோ பார்த்தாலும் இவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்றது யாரு? கூப்பிடுங்க அவங்கள. நீங்களே கூப்பிடுங்க. வீடியோ மச்சான், வீடியோ. थैंक यू. அவங்களே வராங்க. கை தட்டுனா தான் வருவாங்களாம். ஏய் சூப்பர் மச்சான், கலக்கடா மச்சான். ஏய் சூப்பர். இவங்க வாங்கின மார்க்குக்கு இவங்களுக்கு பெருமை வேற. சென்டம்னா எப்படி நம்ம தெரிஞ்ச விஷயம் தானே மச்சான். நீங்க எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? எவ்வளவு மார்க் எடுத்துப்பாங்க? 100க்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. ஏய் மச்சான் சென்டம் டாடினே சூப்பர்ரா. அடுத்து உங்க மார்க் தான். அமைதியா இருங்க. 100க்கு எவ்வளவு எடுத்துக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் பாஸ் கூட ஆமா 5 மார்க் எடுத்தீங்க. வெரி குட். சூப்பர்ரா. புடி மார்க் வந்துச்சு. 2 மார்க் தானே எடுத்தேன். நான் தான் வரணும். மிஸ் பாவம் போட்டுட்டாங்க. போ. ஏய் சூப்பர். அடுத்து யார் தெரியுமா? சுடு. யார் சொல்லுவா? அவங்கள கூப்பிடுங்க. என்னங்க கூப்பிடுங்க. எல்லாம் புகழாதீங்க. ரொம்ப வந்து சூப்பரான மார்க்னா எடுத்துப்பேன். ஓகேவா? அது கூட உட்கார்ந்தனால உனக்கு எவ்வளவு மார்க் வந்துருக்குன்னு நீ எதிர்பார்க்கற? நான் கன்ஃபார்ம் சென்டம் தான் மேம். பரவாயில்லை. அது கூட உட்கார்ந்த பாவத்துக்கு 1/2 மார்க் எக்ஸ்ட்ரா 5 மார்க் எடுத்துருக்க. ஐயோ 5 மார்க் இல்ல, கை தட்டுங்கடா. என்ன எவ்வளவு மார்க் எடுத்துருக்கேன்? புகழ்ச்சி பிடிக்காது எனக்கு. போ. அடுத்து அரியர் வச்சுட்டு உட்காரு போ. மேம் அடுத்து நம்ம யாரை கூப்பிட போறோம் தெரியுமா? யார் இது? பாட்டு கேட்டே இருப்பாங்களா? யார் இது? நீ ஏதோ பக்கத்துல படிப்ஸ் பக்கத்துல உட்கார்ந்தனால 7 மார்க் எடுத்திருக்க. 7 மார்க்கோட நீ சூப்பர்ரா. 1.5 மார்க் எக்ஸ்ட்ரா. நீலாம் இது பண்றதுக்கு அங்க பெருமை வேற உனக்கு. போ. ஏய் எப்பறா? அடுத்து நம்ம கிளாஸ்ல படிப்ஸ்னு ஒன்று சுத்திட்டு இருக்கு. அதை வாசிப்போம். என்ன தம்பி மார்க் எடுத்திருக்க? ரொம்ப கேவலமா இருக்கு. இதுல எப்ப பார்த்தாலும் புக்கை வச்சுட்டு திரியிற. ஆனா 1 மார்க் எடுக்கல. ஷாக்கா? அத கிளாப் பண்ணுங்க. கிளாஸ்ல சென்டர் மார்க் பண்ணிட்டாங்க. தெரிஞ்ச விஷயம் தானே மச்சான். இப்போ வந்து நானே எடுக்கணும் தான். சரி கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எப்படி இந்த மார்க் வாங்குனீங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்க. அப்பயாச்சும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் பார்ப்போம். பாருங்க गाइस, ஸ்டடி டிப்ஸ் சொல்லிட்டு வச்சிருக்கோம் பாருங்க. இங்க பாருங்க மேம் எப்படின்னா சொல்றாங்கன்னு. அதுங்க திருந்தாதே சாப்பிடலாம். ஏய் என்னடா பண்ற? நானும் இந்த மாதிரி தான் படிக்காம விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கர்த்தரை பத்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் புக்கு பைபிளை வாசி, அதுக்கப்புறம் கர்த்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு இதை படித்தனால என்னால் மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு. வெரி குட்மா. இதை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்களா? எப்படி? நீங்க சொன்னாலே உங்களுக்கு புரியாது. அந்த பொண்ணு சொன்னா எப்படி? அது என்னமோ உண்மை. நான் ஒரு தடவை சொல்லிட்டுமா எல்லாருக்கும் சேர்த்து? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி எப்போதுமே கடவுளை முன் வச்சு படிக்கணும். பைபிள் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு படித்தா நம்மளுக்கு படிப்பு நல்லா ஏறுமா ஏறாதா? ஏறாதுன்னு சொல்கிற மாதிரியே கேட்குது.
தேவனை ஃபஸ்ட்டு நம்ம தேவனை வச்சோன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா கெட்டு போயிருமா? அதனால எப்போதும் நம்ம உலகத்துக்கு முன்னாடி எதை வைக்கணும்? பைபிளை வைக்கணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இதுல இருந்து இவங்க கேள்வி கேட்பாங்க, ஆன்சர் சொல்லனா அவங்களுக்கு gift கிடையாது. ஓகே?